Hello friends, welcome to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தறலாம். அல்வா பண்றதுக்கு நான் வந்து 1 டம்ளர் கோதுமை ரவையை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ அதை பிசைஞ்சு நான் பால் எடுக்க போறேன். அதை நல்லா கையால பிசைஞ்சுக்கோங்க. இது மிக்ஸிலே அடிச்சு நீங்க பால் எடுக்கலாம். ஆனா நான் கையாலே பிசைஞ்சு அந்த சக்கை வர வரைக்கும் பிசைஞ்சீங்க அப்படினா அந்த பாலை நீங்க வடிகட்டி எடுத்துறலாம். இப்போ எனக்கு அந்த சக்கை மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பாலை நம்ம வடிகட்டி தனியா எடுத்து வச்சிரலாம். நீங்க இது 2 தடவை கூட கையால பிசைஞ்சு பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம எடுத்தாச்சு, பால் எல்லாம் எடுத்தாச்சு. இதுல இருக்க அந்த தூசி எல்லாமே நீங்க இன்னொரு தடவை வடிகட்டிட்டீங்க அப்படினா அது போயிடும். இப்போ வந்து இத நம்ம அடுப்புல வச்சிரலாம். இது एक्चुअली நீங்க கை விடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அடியில பிடிக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி நான் ஸ்டிக் பாத்திரம், கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அல்வா வந்து ரொம்ப நேரம் மேக்ஸिमम வந்து ஒரு 1 hour ஆச்சு தேவைப்படும் அல்வா கிண்டுறதுக்கு. சோ அதனால வந்து நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கணும். சோ நடுவுல நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க அது வந்து ஹீட் ஆக ஆக நமக்கு அப்படியே கெட்டியா வரும். அல்வா வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படினா நீங்க இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சீக்கிரம் ரெடி ஆயிடும். கொஞ்சம் தண்ணியா எடுத்தீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இன்னைக்கு நான் வந்து மீடியமா எடுத்துர்க்கேன். சோ நமக்கு இப்படி கெட்டியாகிட்டே வரும்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க நான் இந்த மாதிரி கிளறி விடுறேன். சோ வந்து உண்மையாவே நம்ம வீட்ல செய்யும்போது அதோட டேஸ்டே ஒரு தனியான ருசியா தான் இருக்கும். சோ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க அது நம்ம ஹீட் ஆக ஆக அல்வா வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கெட்டியாகுது இந்த பால். இந்த கோதுமை பால் கெட்டியாயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இதுல சுகர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் வந்து கோதுமை ரவைக்கு நான் இன்னைக்கு 2 கப் வந்து சுகர் சேர்ப்பேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வரும். நீங்க அதுக்கு அப்புறமும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அல்வாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நெய் தான். சோ அப்பப்போ நீங்க நெய் விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட போறேன். நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி விட்டுக்கோங்க. நெய் விட்டு நம்ம கிளறும்போது நம்ம ஒரு தடவை அந்த உள்ள விட்ட நெய் எல்லாமே எல்லாத்தோட mix ஆகி மறுபடியும் வந்து வெளியில அப்படியே பொங்கி வரும். சோ அது வரைக்கும் நீங்க கிண்டி விடுங்க. அதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். சோ நெய் எல்லாம் நல்லா mix ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா நீங்க ஏலக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடரை இப்போ நான் கலர் பவுடர் இதுல ஆட் பண்றேன். கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கும். அதுல நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்றேன். சோ கலர் பவுடர் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. சோ இது இன்னும் கெட்டியாகும். நீங்க நெய் மட்டும் நடுவுல விட்டுட்டே இருங்க. ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம்ல நீங்க நெய் விட்டுட்டே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் நல்லாவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சோ அந்த ஓரத்துல இருக்குது எல்லாமே சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா. சோ நெய் விட்டதுக்கு அப்புறம் நல்லா உங்களுக்கு நீங்க கிளறி விட்டீங்க அப்படினா அது பிரிஞ்சு வரும். அப்படியே நெய்யை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த நெய் உங்களுக்கு வெளியில வரும். சோ பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு அப்படினு. சோ இந்த டைம்ல நம்ம வந்து முந்திரி பருப்பு தனியா வறுத்து வச்சிருப்போம். அதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நெய்யோட வறுத்து வச்சிருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் சூப்பரா. சோ அதை இதோட ஆட் பண்ணிட்டு அதையும் கிளறி விடுங்க. பாருங்க இப்போ லைட்டா வந்து உங்களுக்கு அடியில கொஞ்சம் ஒட்டற மாதிரியே இருக்கு. இங்க வந்து அடியில ஒட்டாம அப்படியே நமக்கு கையோட வரணும். அது வரைக்கும் நீங்க இது வந்து ஹீட் பண்ணிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ லைட்டா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா வந்து கொஞ்சம் அந்த தண்ணி பதம் இருக்கும்போதே வந்து நீங்க இறக்கிரணும். ஏன்னா இது ஹீட் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். சோ இது நல்லா அப்சார்ப் பண்ணுது நெய்ய. சோ இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சைடுல இருக்குறது எல்லாத்தையும் நீங்க இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. பாருங்க இப்போ நமக்கு கீழ சுத்தமாவே ஒட்டவே இல்ல. அந்த பதம் வந்துடுச்சு. அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அல்வா. இப்போ நம்ம இது ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி இந்த பதத்துல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு அல்வா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.
ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.